ஒரு பெண் என்ன செய்றாங்கன்னா, நெறைய வேலை செய்வாங்க. ஒரு ஒரு ஆண்மகனுக்கு உள்ள தெம்பும், 10 ஆண்மகனுக்கு உள்ள தெம்பு பெண்களுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்கள மாரி பசியோட கடக்க முடியாது. ஒரு தாய் சாப்பிடுற நேரம் பார்த்து, குழந்தை வரும்போது, "அம்மா பசிக்குதுன்னா" டக்குனு தான் வாய்க்கு கொண்டு போன சாப்பாட எடுத்து அந்த குழந்தைக்கு குடுத்துட்டு, "அம்மா நீ சாப்பிட்டியாம்மா?" எப்போ? இவன் சாப்பிட்டு முடிச்சவொடனே கேட்பான், "அம்மா நீ சாப்பிட்டியான்னா?" "சாப்பிட்டப்பா" ஆன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண் மகனுக்குன்னா, "ஏப்பா சாப்பாடு போடுப்பா" அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர, "இந்தா நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு குடு." இல்லன்னா சொல்லிடுவாங்க, "நான் உனக்கு சாப்பிடுற சாப்பாட குடுக்குறேன்னு" சொல்லிடுவாங்க. வாங்குறவங்க சாப்பிட முடியுமா? அதான் தாய் அன்புக்கும், அடுத்த ஆண்மகனுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல தான் ஒரு ஒரு பெண் தன்னோட சரீரத்த எப்படி ஒரு பசு ரத்தத்த பாழாக்கி, தன் உடல்ல இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் அது கொடுத்து, அந்த இரத்தமானது பாலாக மாறி மத்தவங்களுக்கும் பயன்படுதோ, அதே போல தான் ஒரு தான தர்மத்தில் சிறந்த ஒரு தாய், தன்னோட உடல கூட பார்க்காத மத்தவங்களுக்காக உழைக்கும்போது, சரியான முறையில் சாப்பிடாதனாலும், சரியான முறையில் அந்த உணவ ஸ் புரிஞ்சு, இல்ல பசிச்ச நேரத்தில் சாப்பிடாது இருப்பதாலும், மேலும் எப்ப பார்த்தாலும் சிந்தனை, எப்ப பார்த்தாலும் குடும்ப கவலை, இல்ல கணவன பத்தி கவலை, ஏதோ மற்றொரு கவலை இருந்து கொண்டு உடம்ப சூடாக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த சூடான ரத்தத்தில கரு உற்பத்தி ஆகாதுன்னுறது டாக்டருடைய அனுபவ கருத்துக்களாக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு நீண்ட நாளா குழந்தையே இல்லன்னு சொல்லும்போது, "ஏம்மா நீங்க டென்ஷனா இருப்பீங்களா எப்ப பார்த்தாலும்?" ஆன்னு கேட்பாங்க, நாடிய பார்த்துட்டு. ஏன்னு கேட்டா, அந்த டெம்பரேச்சருடைய மாற்றங்கள் வரும்போது கரு சீக்கிரத்தில உருவாகாது.